என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 2026 நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா, பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்குமா, கல்விக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா, சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு நெருங்கிடுச்சு, இன்னொரு ஒரு வருஷம் தான் பாக்கி இருக்கு. இதில் நகைக்கடன் தள்ளுபடி எவ்வளவு கிடைக்கக்கூடிய ஒரு புதிய செய்தியை இந்த வீடியோவில் சொல்ல காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ஹாப்பியான வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இல்லாமல் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் சந்தேகத்தை என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. புதிய நண்பர்கள் யார் வந்து ஓப்பன் பண்ணாலும் சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நண்பர்களே. இப்போ என்னவெல்லாம் தேர்தல் அறிக்கையில் 2026 அறிவிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய புதிய செய்தி நமக்கு வந்துட்டு இருக்கிற அடிப்படையில், இப்போ திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கலைஞர் ஆட்சியிலையும் அந்த தள்ளுபடி கிடைச்சது, திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியிலையும் அந்த தள்ளுபடி கிடைச்சது, 5 பவுனுக்கு தள்ளுபடி கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2026 வந்து எவ்வளவு பவுனுக்கு தள்ளுபடி கிடைக்குன்னா 3 சவரன் நகைக்கு தள்ளுபடி கிடைக்குன்னு புதிய செய்திகள் வந்து கசிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பரவாயில்ல. இப்போ பிப்ரவரி 25ஆம் தேதி ஸ்டாலின் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதம் 25ஆம் தேதி நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கான அத்தனை மூலக்கூறுகளையும் நிதித்துறை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, உள்துறை அமைச்சகம் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்தி வெளியிட்டிருக்கிறார். ஸோ பயிர்க்கடன் கண்டிப்பாக தள்ளுபடி கிடைக்கும், சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி கிடைக்கும், கல்வி கடன் தள்ளுபடி கிடைக்கும், கண்டிப்பாக 3 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால இப்போதைக்கு 3 சவரன்லேருந்து நமக்கு கண்டிப்பான தள்ளுபடி கிடைக்காது. அத்தனை விஷயங்கள் நமக்கு வந்திருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் 2025 அடுத்த மாதம் 2 மாதம் தான் இருக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் நகைக்கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தள்ளுபடி கிடைக்கும். ஸோ தள்ளுபடி இடையில வந்து முன்னாடியே போன மாதம் 2 மாதம் முன்னாடி வச்சுட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி வச்சுன்னா ரினியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணமாக ஒரு பவுன் வந்து இன்னைக்கு வந்து 6000 ரூபா வந்து நமக்கு கொடுக்குறாங்க வங்கிகளில். குறிப்பாக இந்தியன் பேங்க்கில் கிடைக்கும் போதா பொதுத்துறை வங்கிகள்லாம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியை வச்சிருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடனுக்கான தள்ளுபடிக்கான அறிவிப்பு இன்னும் சற்று ஒரு கொஞ்ச நாளில் வந்துடும், நிச்சயமாக வந்துடும் அப்படிங்கிற நல்ல நோக்கம் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு. ஏன்னா கஷ்டப்படுற விவசாய குடும்பங்கள், ஏழை எளியவர்கள் தான் கூட்டுறவு வங்கிகளில், மத்திய கூட்டுறவு வங்கிகளில் கணக்கு வச்சு நகைக்கடன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுன்னு சொல்கிறாங்க. பொதுத்துறை வங்கிகளில் இருக்கிறவங்களுக்கும் தள்ளுபடி இந்த தடவை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கிறத நான் ஒரு மாதத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்க. 8 கிராமுக்கு 48,000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து பொதுத்துறை வங்கிகள்லையும் சரி கூட்டுறவு வங்கிகள்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா 3 பவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட 1,44,000 ரூபா வந்து தள்ளுபடி கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நகைக்கடன் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வட்டியும் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அருமையான திட்டத்தின் மூலமாக நம்ம வந்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 கோடி பேருக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. புதிய செய்திகளை உங்ககிட்டேருந்து சொல்லி சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.